அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லிங்க்டு லிஸ்ட். ஆக் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். கியூ இம்ப்ளிமெண்டேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். கிராஃப் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு தேவைப்படும். ஸோ டைனமிக்காக மெமரி வந்து அலோகேட் பண்ணுறதுக்கு நம்ம லிங்க்டு லிஸ்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். அடுத்தது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், அதாவது லாங் இன்டீஜர்ஸ் யூஸ் பண்ணி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு லிங்க்டு லிஸ்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாலினாமியல் ஏடிடியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு லிங்க்டு லிஸ்ட் யூஸ் ஆகும். ஸ்பேர்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ரிக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம லிங்க்டு லிஸ்ட் கான்செப்டை யூஸ் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லிங்க்டு லிஸ்ட். அதே அப்ளிகேஷன்ஸ் ரியல் வேர்ல்டில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, மியூசிக் பிளேயர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். மியூசிக் பிளேயரில் ஃபார்வர்ட் பேக்வேர்டில் வந்து நம்ம மியூசிக் வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு யூஸ் ஆகும். ஜிபிஎஸ் நேவிகேஷன், ஓகே, இதில் வந்து நம்ம நேவிகேட் பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ் ஆகும். ரோபாட்டிக்ஸ் ஃபீல்டில் யூஸ் ஆகும். அடுத்தது டாஸ்க் வந்து ஷெடியூல் பண்ணுறதுக்கு நம்ம லிங்க்டு லிஸ்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வெப் ப்ரௌசர் நிறைய யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ப்ரௌசிங் பண்ணும்பொழுது ஃபார்வர்ட் பேக்வேர்ட்லாம் வந்து போயிட்டு வர்றதுக்காக நம்ம வந்து வெப் ப்ரௌசரில் அதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இமேஜஸ் வந்து வியூ பண்ணி பார்ப்போம் இல்லையா? அது வந்து ப்ரீவியஸ் ஃபோட்டோ நெக்ஸ்ட் ஃபோட்டோவை அப்படி வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கறதுக்கு இமேஜ், அது அங்கேயும் வந்து நம்ம லிங்க்டு லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃபைல் சிஸ்டமில் யூஸ் பண்ணுவோம். அன்டூ ஆப்ரேஷன், ரீடூ ஆப்ரேஷன்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த ரியல் டைமாக இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம லிங்க்டு லிஸ்ட் கான்செப்ட்டை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ 2 விதமாக கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும். ஓகே, ரியல் வேர்ல்டுன்னு மென்ஷன் பண்ணால் இதை எல்லாத்தையுமே நீங்கள் அப்ளிகேஷனாக எழுதுங்க. நார்மலாக லிங்க்டு லிஸ்டோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸை வந்து எழுதுங்க. ஓகே.